ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சிக்கன் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். புளிச்சிருந்தால் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிரட்டி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊறட்டும். சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் இந்த மாதிரி வச்சுருந்தோம்னா. இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வலுவலுன்னு அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதில் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்குருவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அதுவே போதும். அதிலே நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். பச்சை மிளகா, புதினா தழை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா பாருங்கள், அந்த சிக்கனில் உள்ள தண்ணியில் ஃபுல்லாக இதாயிரும். இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 2வது பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த கிரேவிக்கு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த டயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பிரட்டி வச்சுருக்க சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருந்தோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதி வந்துருச்சு. இந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து அந்த தண்ணி எல்லாமே வற்றணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, வேறு எந்த பவுடரும் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை, இதுவே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அந்த தண்ணி வற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்ருக்கலாம். பாருங்கள், நல்லா இதாகிருச்சு. நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.